அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. நிறைய முக்கியமான டெக் அப்டேட்ஸ் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இந்தியாவில் ஏர்டெல் 5G ப்ளஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளான் டீட்டெயில்ஸ் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேட்டபிள் அப்படிங்கிறத பார்த்துலாம். பிக்சல் 7 சீரீஸ் இதுவும் லான்ச் ஆகிடுச்சு. பேங்க் ஆஃபர்ஸோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்பிளுடைய வாட்ச் 7 பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியுது. எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 952 இன்றைக்கும் பேடிஎம் கவுண்டர்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஏர்டெல் 5G ப்ளஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. 8 சிட்டிஸில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சென்னையும் ஒன்று. மற்ற சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். ஸோ இந்த சிட்டிஸில் இருக்கிற எல்லாருமே உங்கள் வீட்டு பக்கத்தில் 5G டவர் இருந்தது அப்படின்னா நீங்கள் 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணுறாங்க. நிறைய பேர் 5G ஸ்பீட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. ஸோ 5G இந்தியாவில் ஏர்டெல் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க 5G ப்ளஸ் இந்த பேரில். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம், 5G பிளான்ஸ் என்ன, ப்ரைஸ் என்ன, எதுவுமே சொல்லலை. எங்களுடைய 4G பிளான்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆன்யூலாக நாங்கள் பே பண்ணி வச்சுருக்கோம் 365 நாளுக்கு. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்லாம் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ இங்கே 5G பிளான்ஸ் ப்ரைஸ் அஃபிஷியலாக எந்த டெலிகாம் ஆப்ரேட்டரும் சொல்லவே இல்லை. பட் இப்போ தற்சமயம் இவங்க பேன் இண்டியா ரோல் அவுட் பண்ணுற வரைக்கும் பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்களா, மேபி பீட்டா ரோல் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரோல் அவுட்டில் உங்களுடைய 4G பிளான் ஆல்ரெடி என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதிலே ரன் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 4G சிம் வச்சுருக்கீங்கன்னா அதே சிம் தான், 4G பிளான் என்ன வச்சுருக்கீங்களோ அதே பிளான் தான் அப்படின்னு தற்சமயம் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக நிறைய இடங்களுக்கு ரோல் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தற்சமயம் உங்களுடைய 4G பிளான் 4G சிம்மில் தான் 5Gயும் ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியுது ஏர்டெலை பொறுத்த வரைக்கும். அதோட ஏர்டெல் 5G ப்ளஸ் லான்ச் பண்ண கையோட இந்தியாவில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் 5G சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற டிவைஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் ஆப்பிள் யூசர்ஸ், அதாவது ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் 5G ஒர்க் ஆகல, அப்டேட்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சில பிராண்ட்ஸில் ஒர்க் ஆகலை. ஸோ இங்கே அவங்க லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. எது இப்போ 5G ஒர்க் ஆகும், எது அப்டேட்டுக்கு அப்புறம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற லிஸ்ட் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் காட்டுறேன். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 5G ரெடி தான். ஆப்பிள் 12 சீரீஸ்லேருந்து 14 சீரீஸ் வரைக்கும் இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய லேட்டஸ்ட் A53 A33 இந்த வருஷம் லான்ச் ஆன லேட்டஸ்ட் டிவைஸ் S22 சீரீஸ் எல்லாமே 5G ரெடி. இப்போவே உங்களுக்கு 5G ஒர்க் ஆகும். அதே போன வருஷம் லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் S21 சீரீஸ், அதுக்கப்புறம் Fold 2, Flip 3, A22, S20 ஃபேன் எடிஷன், F23, A73, M43, M53 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு எல்லாமே சாஃப்ட்வேர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதே ரியல்மியில் X7 சீரீஸ், 8 சீரீஸ், நார்சோ, GT 9 சீரீஸ் ஆல்மோஸ்ட் எல்லா டிவைசஸுமே லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது உங்களுக்கு கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ப்ளஸும் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆனது OnePlus 9 சீரீஸ், CE, OnePlus 10 சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பேட்டபிள். 8 சீரீஸ் மட்டும் அப்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 10, அதுக்கப்புறம் Mi 11 இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கம்பேட்டபிள். போக்கோலையும் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே கம்பேட்டபிள். அதே ஒப்போ உங்களுடைய ரெனோ சீரீஸில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே கம்பேட்டபிள் தான். விவோவை பொறுத்த வரைக்கும் விவோ IQ, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் விவோவுடைய B சீரீஸ் இது எல்லாமே கம்பேட்டபிள் அப்படின்னு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. விவோ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண T சீரீஸும் இங்கே கம்பேட்டபிள் தான். ஸோ விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கம்பேட்டபிள் தான். ஸோ இதில் ஏதாவது 5G ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, உங்களுடைய பிராண்ட் இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வரும். ஸோ 5G அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட்டுக்கு அப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் ஆகும். இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் ஃபைனலாக மெட்டா, அதாவது ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஸ் மாதிரி கஸ்டமர்ஸ், அதாவது யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப் இருக்காது. அதே யூடியூப், ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்பை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபேஸ்புக் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஒரு கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா யூசர்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அவங்களுடைய ஃபீடில் பார்க்குற மாதிரி. ஃபீடுடைய கஸ்டமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷன், லெஸ் ஆர் மோர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. இதை நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன பிடிக்குமோ நம்மளுடைய ஃபீடில் வர்ற மாதிரி ஃபேஸ்புக் இப்போ கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஆப்பிள் வாட்ச் 7 வெடிச்சதாக ஒரு யூசர் இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வெடிச்சதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாட்சுடைய
பேக் பேனல் பல்ஜ் ஆனதாகவும் கஸ்டமர் சர்வீஸ் கேட்டப்போ வந்து நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் அவங்க கொண்டு போகிறதுக்குள்ளே வாட்சுடைய பேக் பேனல் கிராக் ஆகி அதுலேருந்து புகை வந்திருக்கு. வீட்டில் ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லி அவங்க தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. வெளியே போடும்போது அது வெடிச்சதாக தெரியுது. ஸோ வந்து கையில் கட்டியிருந்தா இன்னும் அதிகமான இன்ஜுரியாக இருக்கும். வெடிக்கும் போது நிறைய புகையும் வந்ததுனால வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வந்து ஏதாவது பாய்சனஸ் கேஸ் வந்து இன்ஹேல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டெஸ்ட்டும் பண்ணதாக தெரியுது. நல்ல வேலை கையில் கட்டாமல் வந்து வாட்ச் வந்து பல்ஜாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி இது ஏதோ சரியில்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால வந்து கையில் ஏதோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலை வாட்ச். சாம்சங் மறுபடியும் எக்ஸைட்டிங் ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வாட்டி அவங்களுடைய ஃபோல்டபுள் டிவைசஸ். பொதுவாக சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோல்டபுளுக்கெல்லாம் வந்து ஆஃபரே கொண்டு வர மாட்டாங்க. பட் இந்த வாட்டி ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் திவாலி சேலில் வந்து ஆஃபரில் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ திவாலி சேலுடைய பிக் டீலாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து ரிவீல் ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப் 3. போன வருஷம் இவங்க லான்ச் பண்ண ஃப்ளிப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில், ஸோ அண்டர் 60,000 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசர் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப்போட கொண்டு வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஃப்ளிப் 4 எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே ஃபீச்சர்ஸோடு தான் ஃப்ளிப் 3 இருந்தது. ஸோ 50,000 அப்படிங்கும்போது வந்து இது கண்டிப்பாக பெஸ்ட் பையாக இருக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் திவாலி சேல் மேபி அக்டோபர் 10th அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டேட்லேருந்து உங்களுக்கு சாம்சங் உடைய ஃப்ளிப் 3 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாம். ஃபைனலாக பிக்சல் 7 சீரிஸ் 7 ப்ரோ ரெண்டுமே வந்து குளோபலில் லான்ச் பண்ணும்போது சேர்ந்தே இந்தியாவிலையும் லான்ச் ஆயிருக்கு. ஏன்னா போன வாட்டி 5, 6 எதுவுமே லான்ச் பண்ணல. 7 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. அதுவும் வந்து நல்ல பேங்க் ஆஃபர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பிக்சல் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,999க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் பேங்க் ஆஃபர் HDFC பேங்க் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கன்னா 49,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே பிக்சல் 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 84,999. இங்கே வந்து HDFC பேங்க் ஆஃபருக்கு வந்து உங்களுக்கு 11,250 வந்து குறையுது. கூடவே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்னா 3,750 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை 69,999க்கு நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேங்க் ஆஃபர்ஸோட ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ப்ரீ புக்கிங் இந்தியாவில் ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா இன்னும் சில ஆஃபர்ஸ், அதாவது ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 10SR G2 சிப் தான். பிக்சல் 7 வந்து உங்களுக்கு 90 Hz refresh rate, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 4720 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13 5 இயர்ஸ் பிக்சல் அப்டேட்டோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே பிக்சல் 7 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கூகுளுடைய 10SR G2 தான். 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 13. இந்த ஃபீச்சர்ஸோட பிக்சல் 7 பிக்சல் 7 ப்ரோ ரெண்டுமே HDFC கார்டு யூசர்ஸ்க்கு ஆஃபர்ஸோட ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, ஆப்பிளுடைய எந்த வாட்ச் வந்து பிளாஸ்ட் ஆச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டாமா சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் USB Type-C சார்ஜிங் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து செல்வன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.